என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, அவங்க உள்ளத்திலிருந்து எப்படிப்பட்ட ஜீவன் வெளிப்படும் அப்படின்னா, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதிகள் அப்படின்னா பிரான்ச் ஓடுமாமா. பரவி பாய்கிற ஆறுன்றார் பாருங்க. இதை மனசுல வச்சுதான் சொல்றாரு. நீ பரவி பாய்கின்ற ஆராய் மாறுவாயின்றார் பாருங்க. இந்த ஜீவனை அடைந்திருக்கிற நீங்கள், உங்களுக்குள்ள பல பிரான்ச் ஓப்பன் ஆகுமாமா. நீங்க பரவி போற ஆறா மாறுவீங்க. கடலுக்குள்ள எப்படி பல நதிகள் இருக்கு, கடலுக்குள்ள நதிகள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, அந்த மாதிரி உன்கிட்ட மாறுன்றாரு. உனக்குள் இருந்து ஜீவன் வெளிப்படுன்றாரு இந்த வசனத்தில். அந்த உனக்குள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த உனக்குள் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பெல்லி. பெல்லி அப்படின்னா வயிறு. என்ன சொல்றாரு, இந்த இடத்திலிருந்து அந்த ஜீவன் நதி புறப்படுமாமா. ஏன் இந்த வயிறை, இந்த பெல்லிய அவர் இங்கிருந்து நதி புறப்படும் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த வயிறு தான் சப்கான்சியஸோடைய மைண்ட் அப்படின்றாங்க. சப்கான்சியஸ் அப்படின்னா கான்சியஸ்ன்னு இருக்கு, கான்சியஸாக இருக்காங்க, யோசிக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க. சப்கான்சியஸ்னா ஆழத்தில் இருக்கிற, நீங்கள் தூங்கும் போது கனவெல்லாம் வருது, சப்கான்சியஸ்லேருந்து வருது, ஆழத்திலேருந்து வருது. அந்த சப்கான்சியஸோடைய தாய் எது அப்படின்னா இந்த வயிறு. இந்த வயிறு தான் அந்த சப்கான்சியஸவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செயல்படுத்துது. எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க பாருங்க, டக்குன்னு புரியும் பாருங்க. இப்போ ரூபி அக்கா ஒரு 1/2 hour பிரசங்கம் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு. அவங்கள்ட்ட கையில் நான் மைக்கை கொடுக்க போகிறேன். ரூபி அக்கா முன்னாடி வாங்க. இப்போது ரூபி அக்கா இப்படி சொன்னோன்னே, ரூபி அக்கா சப்கான்சியஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, வயிறு ஒரு மாதிரி தூக்கி போடும். ஐயோ, ரூபி அக்கா சொன்னோன்னே அப்படின்னாங்க பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே எங்கே ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும்னா வயிற்றுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி மண்டைக்கு போகும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நீரூற்று எங்கே ரெடி ஆகும்னா இங்கே பயத்தை கொடுக்கும். இந்த பயத்தை கொடுத்த உடனே வயிறு ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகும், பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். அதனால தான் நம்மள சிலர் சொல்கிறோம் வயிற்றுச்சலுங்க அவனுக்கு அப்படின்னு. வயிற்றுச்சல்னா வயிறில் ஏதோ ஒன்று நடக்குது அவனுக்கு. நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட்டு ஏதோ ஒன்று நடக்கும், யூரின் வர மாதிரி ஆகும், ஏதோ பண்ணும், ஏதோ ஒன்று ஆகும். அது எங்கே நடக்குது? வயிற்றில் தான் நடக்குது. இவர் அந்த இடத்த தான் சூஸ் பண்ணுறாரு. உனக்கு எங்கே எல்லாமே உருவாகுது, வயிற்றுச்சல் உருவாகுதா, அந்த வயிற்றுச்சல் எங்கே உருவாகுதோ அந்த இடத்துல என் நீரூற்றை வச்சானா இப்போ எப்படி வயிற்றுச்சல் வரும்னு கேட்குறாரு. சரீரத்திற்கு மொத்த பாதிப்பையும் கொடுக்குற இடம் இங்கே தான் ரெடி ஆகுது. அந்த இடத்துல தன்னுடைய ஜீவ நீரூற்றை அவர் வைக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிறது பிரதர். இப்போ இந்த ஜீவ நீரூற்றை இந்த பெல்லியில் தான் வைக்கிறாரு. இந்த பெல்லி என்னன்னா முழு நம்முடைய நினைவு மண்டலத்தினுடைய கருவாக இருக்குது, இதயமாக இருக்குது. அதிலிருந்து அந்த ஜீவ நீரூற்று ஃப்ளோ ஆகும் பொழுது சந்தோஷம் இடைவிடாமல் போயிட்டே இருக்கும், சமாதானம் இடைவிடாமல் போயிட்டே இருக்கும், மன்னிப்பு இடைவிடாமல் போயிட்டே இருக்கும். எதை பார்த்தும் பயப்படவும் பயப்படாது. உனக்கு முன்பாக சிலுவையே வச்சிருந்தாலும், கண்ணு முன்னாடியே தெரிஞ்சாலும், இயேசு சிலுவைக்கு நேராக போனாராமா, அந்த மாதிரி போவ நீ.